உலகநாயகன் கமலஹாசன் சார் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி இருக்காரு. செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருந்ததா? ஒர்த்தா? வாங்க பார்க்கலாம். இது உங்க வீட்டா கேஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராதிகா சரத்குமார் நடிப்பில் புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் உருவான படம் தான் தாய் கிழவி. இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட், மதுரை மாவட்டத்துல குறிப்பா விக்கிரமங்கலம்ங்கிற கிராமத்துல வட்டி தொழில் செஞ்சுக்கிட்டு கிராமத்தையே பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க பவுனு தாய் ராதிகா சரத்குமார். திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உயிருக்கும் போராடிட்டு இருக்காங்க. முன்னாடி நடந்த ஒரு கசப்பான சம்பவத்துல விலகி போனா அவங்களோட 3 மகன்களும் குடும்பத்தோட வந்து பாக்குறாங்க. அந்த சமயத்துலதான் 160 பவுன் நகை பத்தின தகவல் அவங்களுக்கு தெரிய வருது. அன்பை விட ஆசை மேலோங்குது. அந்த ஊர்லயே இருக்கிற பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் செய்யறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆகிற செலவுக்காக நகைகளை விற்கிறாங்க, கடனும் படுறாங்க. நகையை தேடுற முயற்சியும் மும்மரமா தொடங்குது. இதற்கிடையில ராதிகா உயிர் பழைச்சாங்களா, நகை யாருக்கு கிடைச்சதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கேரக்டர் ஆர்க்ஸ். ராதிகா மேடம் ஓப்பனிங் டு கிளைமேக்ஸ் வர ஒரு கிராமத்து நக்கல் பிடிச்ச தைரியமான பெண்ணா அசத்தி இருக்காங்க. திரைப்படங்கள்ல வழக்கமா வர தியாகப்பாட்டி இல்ல, சுயமரியாதை கொண்ட ஒரு பெண். நடையும் உடையும் உடல் மொழியும் இயல்பா அமைஞ்சது அவங்களோட கேரக்டர். ராதிகாவோட மகன்களா வரும் அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் ஆகியோர் கிராமத்து மனிதர்களாவே பிரதிபலிச்சிருக்காங்க. காமெடியில முனிஷ்காந்த் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாலசரவணன் சம்பந்தப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் சீன் மனசை உருக்கும் விதமா அமைஞ்சது. சினிமோட்டோகிராஃபர் விவேக் விஜயகுமாரோட கேமரா மதுரையோட டோனை அழகா படம் பிடிச்சிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னாவோட சாங்ஸ், மியூசிக், பிஜிஎம் கதை ஓட்டத்துக்கு உதவி இருக்கு. குறிப்பா விண்டேஜ் கமல் சாரோட சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரசிக்க வச்சது. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், இந்த படம் ஒரு பாட்டி கதையா மட்டும் இல்லாம பெண்கள் சம்பாதிக்கணும், சுயமா வாழணும், கல்வியோட அவசியம், அவங்களுக்கு தேவைப்பட்டா மறுமணத்தையும் அவங்க ஏத்துக்கலாம், யாரையும் சார்ந்து இருக்காம சேமிக்கணும், கொடுமை செய்யற கணவனா இருந்தா சகிச்சுக்கிட்டு வாழ்ற அவசியம் இல்ல அப்படின்ற போல்டு ஸ்டேட்மெண்ட்டை அழகா எடுத்துரைக்கிறது இந்த படம். அது மட்டும் இல்லாம ராதிகா மேடம் கிளைமேக்ஸ்ல பேசுற வசனங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் வேலிட் பாயிண்டாவும் அமைஞ்சது. இந்த படத்தோட டிராபேக்ஸ், ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிராகியா ஃபீல் ஆச்சு. ராதிகா மேடமோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட், கிராமத்து காமெடி. மூளைக்கு எடுத்த போட்டா இதுல ஏதாவது இடங்கடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? பிளஸ் குடும்ப சீன்ஸ் பிளஸ் உமன்ஸ் எம்பவர்மெண்ட், இது எல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல கமர்ஷியல் படம். ஒரு 160 பவுன் தங்க நகையில ஆரம்பிக்கிற இந்த படத்தோட கதை பெண்கள் சுயமரியாதை, பொருளாதார சுதந்திரம் பற்றி அழகா பேசுது இந்த படம். ராதிகா மேடம் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவார்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓவராலா தாய் கிழவி, உருவாக்குதல், காத்தல், அழித்தல், ஆண் தெய்வங்கள், பணம், கல்வி, வளர்ச்சி, பெண் தெய்வங்கள், இந்த ஒரு வரி தான் இந்த படத்தோட சாராம்சம். இந்த படத்தோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்னொரு மூவி ரிவ்யூ ஷோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வி சைனிங் ஆஃப்.